ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ காளி தேவியே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்கவே உன் தாய் காளி தேவி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே, என் அன்பு குழந்தையே. ஏன் நீ இப்பொழுது எல்லாம் இப்படி நடந்து கொள்கின்றாய்? ஏன் நீ இன்னும் உன் மனம் வெகுளித்தனமாகவே இருக்கின்றது? உன் மனம் இன்னும் பக்குவத்திற்கு மாறவில்லை. வெளுத்தது எல்லாம் பால் என்று நினைக்கும் உன் குணத்தை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் என் குழந்தையே. ஒருவர் உன்னை கஷ்டப்படுத்தி பார்த்தாலும் கூட அதன் வருத்தத்தை உன் ஆழ்மனதில் இருக்கின்றது. மறுமுறை அவர்கள் உன்னை பார்த்து சிரித்து போனால் அந்த வருத்தத்தை மறைத்து கொண்டு என் தங்கம் மீண்டும் அவர்களிடம் போய் பேசுகின்றது என் தங்கமே. ஆனால் அவர்களோ மீண்டும் மீண்டும் உனக்கு தொடர்ந்து வருத்தப்படுவதை தவிர உனக்கு வேறெதையும் செய்வது இல்லை என்று உனக்கு நன்றாக தெரிந்தாலும் கூட நீ அவர்களிடம் சென்று பேசிவிடுகின்றாய் என் குழந்தையே. உனக்கு வருத்தமான காரியங்கள் அவர்கள் செய்து வருகின்றார்கள். ஆனாலும் கூட உனக்கு அது உன் மனதில் நிற்காமல் நீ போய் பேசுகின்றாய். ஒரு கூட்டத்தில் 5 பேர் அல்லது 6 பேர் இருந்தாலும் கூட அந்த கூட்டத்தில் 5 6 உன்னை மட்டும் ஒதுக்கி விடுகின்றார்கள் என் தங்கமே. உன் கண்ணை பார்த்து கூட யாரும் பேசாமல் உன்னை மறுத்து விடுகின்றார்கள். நீ பேச சென்றால் கூட அதை மதிக்காமல் அதை தவிர்த்து உன்னுடைய வார்த்தைகளுக்கு அங்கு மதிப்பில்லாதபடி அவர்கள் செய்துவிடுகின்றார்கள் என் குழந்தையே. ஒரு செல்லா காசாக உன்னை பார்க்கின்றார்கள் அவர்கள் எல்லாம். என் தங்கம், உனக்கு தெரியும் அவர்களை பற்றி அனைத்தையுமே நீ புரிந்தும் தெரிந்தும் கொண்டு, ஆனாலும் கூட நீ அனைத்தையும் மறைந்துவிட்டு எத்தனை முறை உன் வீட்டில் நீ இவர்களையும் சரி அவர்களையும் சரி, இவர்கள் என் வாழ்க்கையை நானே வெறுக்கும்படி செய்கிறார்களே என் தாயே என்று கண்ணீர் மல்க கதறி அழுத நாட்கள் எத்தனையோ இருக்கின்றது. இப்படியெல்லாம் என்னை செய்கின்றார்கள், யாரிடம் என்னை மதிப்பாகபடி செய்ய மாட்டேங்கின்றார்கள், என்னை மதிப்பில்லாத ஒரு செல்லா காசாக அவர்கள் பார்க்கின்றார்கள் என்று எத்தனையோ முறை நீ என்னிடம் சொல்லிவிட்டாய் என் தங்கமே. இப்படி என்னை பேசி தீர்க்கின்றார்கள், இப்படி என்னை திட்டி தீர்க்கின்றார்கள். என்னால் அவர்கள் முகத்தில் எப்படி முழிப்பது? என் மனம் மிகவும் வலிக்கின்றது, அவமானமாக இருக்கின்றது. இனி நான் சாகும் வரையில் அவர்களின் முகத்தில் மிளிக்க மாட்டேன் என்று எத்தனையோ முறை வந்து சொல்லி கவலைப்பட்டு இருக்கின்றாய். 2 நாட்களில் மீண்டும் அவர்கள் உன்னை பார்த்து சிரித்தவுடனே அத்தனையும் மறந்து அவர்களிடம் பேசி அத்தனையும் மறந்து விடுகின்றாயே என் குழந்தையே. பிறகு அவர்கள் முதல் போலே மீண்டும் உன்னை அவமானப்படுத்துகின்றார்கள். அத்தனை போன்று நீயும் கவலையுடன் கண்ணீருடனும் என்னிடம் வந்து அழுது புலம்பிக் கொண்டு இருக்கின்றாயோ தவிர அது சரியான இடம் இல்லை. நமக்கு மரியாதை கொடுக்காத இடத்தில் நாம் செல்லக்கூடாது என்ற ஒரு படிமானம் உனக்கு வரும்படியே எனக்கு தெரியவில்லை என் குழந்தையே. கஷ்டம் என்பது வரத்தான் செய்யும், ஆனால் உன் கஷ்டத்தை நீயே தேடி செல்கின்றாயே. நான் என்ன செய்ய முடியும் என் தங்கமே? இன்னும் சிறு பிள்ளை போன்றே இருக்கின்றாயே. உன் மனதில் இருக்கின்ற பக்குவத்தை கொண்டு வர வேண்டும் என்று உனக்கு நான் எத்தனை முறை கூறிக்கொண்டிருக்கின்றேன். அது உனக்கு புரியவில்லையா அல்லது தெரியவில்லையா என் தங்கமே? என் பிள்ளையே, இந்த உலகம் மிகவும் மோசமானது என் குழந்தையே. காலங்கள் கலிகாலமாக சென்று கொண்டிருக்கின்றது. யாருடைய மனம் எப்படி இருக்கின்றது, யாருடைய மனம் எத்தனை கொடூரமாக இருக்கின்றது என்பதை ஆள் பார்த்து உன்னால் கணிக்க முடியவில்லையல்லவா என் தங்கமே? உனக்கு இன்னும் கவனம் தேவை என்று உன் வீட்டில் இருக்கும் மிகப்பெரிய பிரச்சனையையே சொல்லத்தான் உன் தாய் உன்னை தேடி அதை உன் செவிகளிடம் கொண்டு வந்து சேர்த்துவிட வேண்டும் என்றுதான் உன் தாய் உன்னை தேடி வந்தேன் என் குழந்தையே. உன் எண்ணத்தை மாற்றி கொள்வாயா? உன்னை
செயல்களை எல்லாம் மாற்றிக்கொள்வாயா இல்லையா என்று கேட்கவே வந்தேன் என் குழந்தையே. உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கும் விஷயங்கள் சாதாரணமாக நினைத்து விடாதே. மிகவும் கொடூரமான காரியங்கள் அது. உன் மீது எப்படி பழி போடுவது, உன்னை எப்படி அவமானப்படுத்துவது, எப்படி உன்னை தனிமைப்படுத்துவது, எப்படி உன் குடும்பத்தை அழிப்பது, எப்படி உன்னை அழ வைக்க முடியும், எப்படி உன்னை கதற கதற துடிக்க வைத்து முடியும் என்று எல்லார் காலிலும் உன்னை எப்படி விழ வைப்பது என்றும் அவர்கள் யோசித்து கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே. இதை பற்றி எல்லாம் இதை செய்ய வேண்டும் என்று உன் எதிரிகள் உன் முன் சற்று புத்திசாலித்தனமாக நடந்து கொள் என் தங்கமே. இதையெல்லாம் இல்லை என்றால் உன் மீது செய்துவிட்டு உன்னை அவமானப்படுத்திவிட்டு போய்விடுவார்கள் என் குழந்தையே. இன்னும் சிறு பிள்ளை போலே அலைந்து கொண்டிருக்காதே. உன்னால் உன் வீட்டில் இருக்கும் உறவுகளுக்கு ஆபத்தை ஏற்படுத்தாதே என்பதை மறந்து விடாதே என் குழந்தையே. உன்னால் தான் உன் வீட்டில் இருப்பவர்களுக்கும் ஆபத்து காத்து கொண்டிருக்கின்றது. அதனால் சற்று கவனத்துடன் இரு என் குழந்தையே. உன்னை போன்று இங்கு யாரும் கிடையாது. மிகவும் கொடூரமான எண்ணங்களை சுமந்து அனைவரும் வேஷம் போட்டு கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையே. என் தங்கமே, இதுபோல உன்னிடம் நல்லவர் போல நடித்து அவர்கள் உன்னிடத்தில் இருக்கின்ற சிரித்து சிரித்து பேசி உன்னை மயக்கி ஒரு காரியத்தை உன் வீட்டிற்குள் விட்டு சென்று விட்டார்கள் என் குழந்தையே. அவர்களை பற்றி உன்னிடத்தில் சொல்லியே ஆக வேண்டும் என் தங்கமே. அதற்கே உன் தாய் வந்தேன் என் குழந்தையே. என் தங்க பிள்ளையே, உன் வீட்டில் இருக்கும் ஒரு புடவை, உனக்கு சொந்தமாகாத அந்த புடவை, மற்றவருக்கு சொந்தமான அந்த புடவை, அது உனக்கு மிகவும் பிடித்தமாக இருக்கின்ற அந்த புடவை என்று உன் வீட்டில் குள்ளேயே வைத்து விட்டாயே. அந்த புடவை எடுத்து உன் தலையை சுற்றி தூக்கி எறிந்து விடு. அது உன் வீட்டில் இருந்தால் உனக்கு ஆபத்தை விளைவிக்கும். அந்த புடவையை தூக்கி எறிந்து விடும் நேரம் வந்துவிட்டது என் குழந்தையே. உன் வீட்டிற்குள் இருக்கும் ஒரு புடவை, உனக்கு சொந்தமாகாத அந்த புடவை, மற்றவருக்கு சொந்தமான அந்த புடவையை தூக்கி எறிந்துவிடு என் தங்கமே. எங்கிருந்து அது வந்தது தெரியுமா? துக்க நிகழ்விற்கு சென்றுவிட்டு உன் வீட்டில் இருந்த அந்த புடவையை எடுத்து வந்து வேணும் என்றே உன் கண்ணில் காட்டி காட்டி உன் மனதில் ஆசையை பிட வைத்து அதை உன் வீட்டிலேயே வைத்து சென்று விட்டார்கள் உன் துரோகிகள். நினைவில் படுத்தி பார் என் தங்கமே. சற்று யோசித்து பார். அது ஒரு பெரிய காரியத்திற்கு போய் வந்த புடவை. அதை சிறிது நேரம் கூட உன் வீட்டில் இருக்க அனுமதித்து விடாதே என் குழந்தையே. அது பெரிய ஆபத்தை உண்டாக்கும். அது உன் வீட்டில் ஒரு உயிரிழப்பை கேட்கின்றது என் குழந்தையே. கவனத்துடன் நல்லா யோசித்து பார் என் குழந்தையே. இப்பொழுது உனக்கு புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் என் குழந்தையே. உனக்கு புரிந்தது என்று உன் தாய் நம்புகின்றேன் என் குழந்தையே. போய் பார், நிச்சயம் அது உன் வீட்டில் இருக்கும். நினைவு வந்தவுடன் அந்த புடவையை எடுத்து தலையை சுற்றி தூக்கி எறிந்துவிடு என் தங்கமே. தூக்கி எறிந்துவிட்டு திரும்பி பார்க்காமல் வந்துவிடு என் குழந்தையே. தாமதப்படுத்தி கொண்டே இருக்காதே. அது உனக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடியது. நினைவில் வைத்துக்கொள். அப்படி மறந்து விட்டால் கூட உன் தாய் வாக்கை ஞாபகம் வைத்து வீடு சென்றவுடன் அந்த புடவையை எடுத்து தூக்கி எறிந்துவிடு என் குழந்தையே. உனது வீட்டிற்குள் இருக்கின்ற அந்த புடவை இருக்கும் வரை உனக்கு வெகு ஆபத்து என் குழந்தையே. வெகு வேகமாக மிகவும் புத்திசாலித்தனமாக இருந்துகொள். மீண்டும் மீண்டும் கூறுகின்றேன் என் செல்ல குழந்தையே. உனக்கு அது ஆபத்தை தான் தருகின்றது. உன் எதிரி உனக்கு ஆபத்து வரவைக்க வேண்டும் என்று அதையெல்லாம் உன் தாய் உனக்கு அறியப்படுத்தி விடுகின்றேன். இந்த தாய் அறிந்தவுடனே உனக்கு அத்தனையும் கொண்டு வந்து உன்னிடம் சேர்த்து விடுகின்றேன். எதற்காக? என் குழந்தை பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக உன் தாய் உடனடியாக
வந்து உன்னிடம் சொல்லிவிடுகின்றேன் என் குழந்தையே. உன்னிடம் கூறிவிட்ட பிறகுதான் இந்த தாயிற்கு மனசு நிம்மதியாகவும் லேசாகவும் இருக்கின்றது. நீ புத்திசாலித்தனமாக இருந்து கொள் என் குழந்தையே. நீ உனக்கு வரும் ஆபத்திலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் என்றே உன் தாய் உன்னிடம் வந்து உடனுக்குடன் கூறிவிடுகின்றேன். அதை புரிந்து கொண்டு நீ மிகவும் புத்திசாலித்தனமாக அந்த வீட்டில் இருக்கின்ற புடவையை போய் சற்று பார். நீ ஆசைப்பட்ட அந்த புடவை உனக்கு ஆபத்தோடு காத்திருக்கின்றது என் குழந்தையே. புடவையை சாதாரணமாக நினைத்து விடாதே. உனக்கு எது மூலியமாவது உன்னை விழ வைத்து விட வேண்டும் என்பதே அவர்கள் எண்ணம். அதனால்தான் நீ ஆசைப்பட்ட பொருளை உன் நம்பிக்கையான உறவிடம் கொடுத்து உன் துரோகியாக அவன் உன்னிடம் வந்து கொடுத்து விட்டான் என் குழந்தையே. நீ பார்ப்பது எல்லாம் நல்லவர்கள் என்று நினைக்கின்றாய். ஆனால் உனக்கு ஆபத்தோடே உன் வீட்டிலே வந்து சாப்பிட்டு விட்டு உனக்கே அதை கொடுத்து விட்டு சென்று விட்டான் என் குழந்தையே. சற்று கவனத்தோடு இருந்து கொள். அதில் ஆபத்து நிறைந்தது. நீ நினைவுக்கு வந்தவுடன் சற்று வேகமாக அதை எடுத்து தூக்கி எறிந்து விடு என் குழந்தையே. தூக்கி எறிந்த அந்த பொருளை திரும்பி ஒருமுறை கூட பார்த்து விடாதே என் தங்கமே. திரும்பி பார்த்தாயானால் தூக்கி போட்டும் ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும் என் தங்கமே. அது உன்னோடே வந்துவிடும் என் குழந்தையே. அதற்காகத்தான் திரும்பி பார்க்க வேண்டாம் என்று உன் தாய் சொல்கின்றேன். தூக்கி தலையை சுற்றி தூக்கி வீசிவிட்டு உன் வீட்டிற்கு வந்துவிடு என் தங்கமே. அதுதான் உனக்கு நல்லது. உன் தாய் சொல்வதை மறக்காமல் செய்துவிடு. நல்லதுக்காகத்தான் உன் தாய் சொல்கின்றேன். உன் எதிரிகள் உன்னை வீழ்த்துவதற்காக என்னென்னமோ திட்டம் போட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதில் இது ஒன்று என் குழந்தையே. அதை உன் செவிகளில் வந்து சேர்த்துவிட வேண்டும் என்று உன் தாய் விரைந்து வந்து உன்னிடம் சேர்த்து விட்டேன். உன் தாய் இப்பொழுது நிம்மதியாக இருக்கின்றேன். இனி உன் பாடு நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று உனக்கு துணையாகத்தான் உன் தாய் என்றுமே இருக்கின்றேன் என் குழந்தையே. என்னை நம்பிய உன்னை காப்பாற்றி கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே. எதற்காகவும் கவலை கொள்ளாமல் இரு என் குழந்தையே. நான் இருக்கின்றேன். அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன். வெகு விரைவில் அவர்கள் செய்வதை அனைத்தையுமே தடுத்து விடலாம். கவலை கொள்ளாதே, நான் இருக்கின்றேன். ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் பைரவ காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீகாளி தேவியே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.